என்னடி ஐசு, திடீர்னு வந்திருக்க? ஏதோ ஒரு மாதிரி இருக்கியே, என்ன விஷயம்? மறுபடியும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்களா? என்ன, ஏன் இப்படி இருக்க? அனிதா எதுவும் சொன்னாளா? ஐயோ அம்மா, அனிதா முன்ன மாதிரிலாம் இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா நல்லா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவள் பாவம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவள் வீட்டில் எல்லாரும் அவளை ரொம்பவே ஒதுக்குறாங்க. மனசு உடஞ்சி போய் இருக்காம்மா. என்னடி சொல்ற? ஆரம்பத்துலேருந்தே அவள் ஆத்தாக்காரி சரி கிடையாது. பொண்ணை ரெண்டாம் தரமாக கொடுக்கால, திடீர்னு என்னத்துக்கு இப்படி கொடுக்குறான்னு நான் கூட யோசித்தேன். ஏதோ உள்குத்து இருக்குமோன்னு சொல்லி. ஆனால் இவளை பார்த்தா நல்ல பிள்ளையா தான் தெரிஞ்சா. அவள் ஆத்தாக்காரி ஒரு வேளை ரெண்டும் பொம்பளை பிள்ளைனால கல்யாணம் பண்ணி கொடுக்க கஷ்டமா இருக்கும்னு ரெண்டாம் தரமாக கொடுக்காளோன்னு யோசித்தேன். இப்போ தானே தெரியுது அவளுக்கு இவளை சுத்தமாக பிடிக்க மாட்டேக்குன்னு. ஆமாம்மா, நீ சொல்கிறது உண்மைதான். எனக்கும் அந்த யோசனை இருந்துச்சு. என்னடா திடீர்னு ரெண்டாம் தரமா ஈஸியாக பொண்ணு கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஆனால் இவளை பார்க்க நல்லவளா தெரிஞ்சா. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் சரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும்னு நினச்சேன். ஆரம்பத்தில் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவளை பார்க்க பார்க்க எனக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் அவள் அம்மா சரியில்லைம்மா, அவளை படாத பாடு படுத்துறா. என்னெல்லாம் படுத்துறாங்க தெரியுமா? அவள் தங்கச்சிக்காரிக்கு வேற கல்யாணம் நின்று போச்சு. எனக்கு மனசு சங்கடமாக இருக்கு. என்னடி சொல்கிற? கல்யாணம் நின்று போச்சா? நிச்சயம் பண்ண கல்யாணம் எப்படி நிற்கும்? அவள் அம்மாவும் தங்கச்சியும் அகம்பாதத்தில் பேசுகிறாங்கம்மா. ஏதோ வீட்டுக்கு போன உடனே குடும்பத்தை பிரிச்சுட்டு வந்துரு, நீ தனி கொடுத்தனம் போயிடணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு அவங்க அம்மாவும் அவளும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது அந்த சம்மந்தி அம்மா கேட்டுட்டாங்களாம். அதனால தான் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே இவளையும் அவரையும் போக சொல்லி பேச சொன்னேன். அவங்களும் கல்யாணத்துக்கு சரி, ஆனால் அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்களாம். ஆனால் நேற்று இவங்க அம்மாவும் தங்கச்சியும் அவளை வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காங்க. நாங்கள் போய் அவங்க காலில் விழணுமா? என் மவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ. ஓ வாழ்க்கையே உனக்கு தக்க வச்சுக்க துப்பு இல்லை, அவளை கூட்டியாந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்க, அப்படி இப்படின்னு ஏசிட்டாங்களாம். அவள் மனசு உடஞ்சி போய் இருக்கா. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அடப்பாவமே, இப்படிப்பட்ட ஆத்தாவை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை பாவம். ஆமாம்மா, அதான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இங்கே உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லாத. எனக்கு வேற என்ன செய்யறது? நான் யாருக்கிட்ட புலம்ப முடியும்? மனசு சங்கடமா இருக்கு. அனிதாவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏம்மா, அவளுக்கு பிடிச்ச புளி சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சு எடுத்துட்டு வரியா? நீ அவகிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து ஆறுதலா பேசிட்டு இருந்தா அவளுக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும். இப்படி தானா? அதுக்கு என்ன? அதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற? நான் பேசுறேன், நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன்டி. அம்மா, அப்பப்ப அவளை பாருமா. நீ என்ன பார்க்க வர மாதிரி காட்டிக்காத. அவகிட்ட ஆறுதலா அன்பா 4 வார்த்தை பேசு. அவளுக்கு யாரும் இல்லைன்னு தோணுனா ரொம்ப கஷ்டமா. பாவம் அவ. ஏட்டி, அவ எதுக்கு கவலைப்படணும்? நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான், நல்ல அக்காக்காரி மாதிரி நீ ஒருத்தி கிடைச்சிருக்க, நல்ல மாமியாரு, 2 பிள்ளைங்க. இதை விட அவளுக்கு என்ன வேணும்? அவ ஏன் வருத்தப்படுறா? நான் அவகிட்ட பேசுறேன். சரிம்மா, இப்பதான் மனசு ஆறுதலா இருக்கு. உன்கிட்ட பேசின பிறகுதான் நிம்மதியா இருக்கு. சரிட்டி, இரு, உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது தரேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன்கிட்ட பேசினதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீ வராத, நாளைக்கு வா, சரியா? சரிட்டி, நாளைக்கு நான் பேசுறேன், நீ கவலைப்படாத. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன், நேரம் ஆயிட்டுன்னு ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம ஓடுத. போமா, என்னைக்குனாலும் இது நம்ம வீடு தானே, தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன? சரி, நான் கிளம்புறேம்மா. சரிட்டி, உடம்ப பார்த்துக்க. என்ன லட்சுமி அக்கா, ஆளே பார்க்க முடியல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன ஐசு, நான் நல்லா இருக்கேன். ஒன்னுதான் பார்க்கவே முடியல. நீ இந்த பக்கம் வரவே இல்லை. வந்தாலும் இப்பங்கெல்லாம் எங்க என் வீட்டை தேடி வர்ற? என்ன அந்த அனிதா மகாராணி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நாங்க நல்லா இருக்கோம்க்கா. அவளுக்கு என்ன, நல்லா இருக்கா. குழந்தைங்களோட நேரம் போயிருது, அதான் வர முடியல. இப்போ பெரியவனை ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், அதனால அங்கிட்டும் இங்கிட்டும் அலைய முடியலக்கா. பரவாயில்ல ஐசு, நீ நல்லா இருந்தா அதே போதும். நீ ஊரை விட்டு போயிட்டேன்னு கேள்விப்பட்டதும் மனசே கஷ்டமாயிட்டு. அவளை போய் 4 குடு கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ளேயும் நீ திரும்ப வந்துட்டேன்னு சொன்னாங்க. மனசு சந்தோஷமா இருந்துச்சு. அனிதா ரொம்பவே மாறிட்டா. நீங்க வாங்கக்கா வீட்டுக்கு. வரேன், உங்க அம்மா கூட ஒரு நாள் வரேன். அந்த மகாராணிய பார்க்கணும்னு தான் இருக்கேன். என் வீட்டுக்கு இப்ப அவ வர்றதே கிடையாது. என்ன கண்ணே தெரியல போல. அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா, பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாயிருது, அதான். அது சரி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவ தங்கச்சிக்காரிக்கு என்னமோ கல்யாணம் நிச்சயமாயிட்டு நின்று போச்சாம்ல. என்னத்துக்கு? ஆத்தாக்காரியும் அவ
அதுக்குள்ளேயும் உங்க வீடு வரைக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுவா, அந்த அனிதாவோட அம்மா இருக்கால, அவ வீட்டு பக்கம்தான் என் கொழுந்தியா ஒருத்தி இருக்கா. அவ தான் சொன்னா, ஏக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ஆத்தாளும் மவளும் சம்மந்தியார இப்படி பேசி கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா. நான் கூட அனிதாட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை அவட்ட கேட்டா மனசு வருத்தப்படுவாளேன்னு நான் அந்த பக்கம் வரல. நல்ல காரியம் பண்ணியக்கா. இதை போய் அவட்ட ஏன் விசாரிக்கணும்? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருங்கக்கா. பாவம் அவளே மனசு வருத்தத்தில் இருக்கா. இப்போ போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அவளுக்கு இன்னும் கஷ்டமாயிரும். அதுவும் சரிதான். அவ உன்னைய என்ன பாடு படுத்தி எடுத்தா, கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துனா. எப்பப்பப்பா ஆடாத ஆட்டம் இல்லை. நீ அவளுக்காக இவளை பரிந்து பேசுறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, நல்ல மனசுக்கு நல்லா இருப்ப. அதெல்லாம் சரி, உங்க பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அண்ணன் எப்படி இருக்காங்க? அப்படியே பேச்ச மாத்திடுவியே. எல்லாரும் நல்லா இருக்கும். சிக்கா, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? அதெல்லாம் வேண்டாம். வீட்டுக்கு வாங்க ஒரு நாள். சரி ஐசு, நான் வாரேன். நீ அவசரமா போயிட்டு இருக்க. உன்னை நிறுத்தி வச்சு கதை கேட்டா சரிப்படுமா? நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். சரிக்கா. பரவாயில்லையே, அந்த அனிதா சண்டாளி திருந்திட்டானா அதிசயமாலாம் இருக்கு. அம்மா, இங்க பெரியம்மா எங்க போனா? எப்ப பார்த்தாலும் ஒன்னையே சோறு பொங்க சொல்லிட்டு அவ பேசாம போயிடுறா. ஓ, உங்க பெரியம்மா என்ன சோறு பொங்க வச்சுட்டு போயிருந்தாளா? வரட்டும், இன்னைக்கு அவளை நல்ல அரை கொடுப்போம். சரியா? ஆமாம்மா, எப்ப பார்த்தாலும் நீ அடுப்புல நிக்கிற. இந்த பெரியம்மா சரியான ஆள் தான். ஓடி ஓடி போயிடுது. என்னத்துக்குனே இப்படி பின்னாடி வந்து எட்டி பாக்குற? பின்ன எங்க அம்மாவை எப்ப பார்த்தாலும் போட்டு கொடுப்பியோல. அப்படிதான் சொல்லுவேன். பெரியம்மா வேலையே செய்ய மாட்டேக்கா. அம்மா தான் எல்லா வேலையும் செய்யுது. இல்ல, உனக்கு தெரியுமோல, பெரியம்மா தான் அன்னைக்கு பூரி சுட்டு தந்துச்சு, அப்புறம் பரோட்டா செஞ்சு தந்துச்சு. பெரியம்மா நிறைய சாப்பாடு செஞ்சு தரும் தெரியுமா? அப்படியானே? ஆமால, அப்படியானேன்னு கேக்குற. அவங்க அம்மாக்கு எதுவுமே செய்ய தராது. குழம்பு வைக்கும், சோறு பொங்கும், சாம்பார் வைக்கும், புளிக்குழம்பு வைக்கும், அப்புறம் தேங்காய் சாதம் பொங்கும், உளுந்தஞ்சோறு பொங்கும், கறி குழம்பு வைக்கும். வேற எதுவுமே செய்ய தராது. எங்க அம்மா தான் வெரைட்டியா நிறைய செய்யும் தெரியுமா? அம்மா, உனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாதா? ஆமாடா, உங்க பெரியம்மா தான் விதவிதமா செய்வா. எனக்கு விதவிதமா செய்ய தெரியாது. அப்ப சரி, மன்னிச்சுக்கோ. என்னம்மா, எங்க அம்மாவை ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்ன அப்புறம் அடிச்சிருவேன். அத சொல்ல மாட்டேன் சொல்லிட்டோம்லானே. வாணே விளையாடுவோம். சரியான ஆளுதாம்ல நீ. எப்ப பார்த்தாலும் போஸ்ட் பாக்ஸ் மாதிரி கம்ப்ளைண்ட் பாக்ஸ் புக் பண்ணிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டேனே. அம்மா எப்ப பார்த்தாலும் அடுப்பங்கரையில வேலை செய்தா, அதனால சொல்லிட்டேன். சரியா? சரி. எப்பா உண்டுன்னு ஆக்கிடுவான். இல்லே, தம்பிக்கிட்ட எதுக்குல எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற? நான் எங்கம்மா சண்டை போடுறேன்? அவன் எப்ப பார்த்தாலும் அம்மாவே குறை சொல்லிட்டே இருக்கான். எப்ப பார்த்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்றான். அவன் என் பிள்ளை, அதான் எனக்கு சப்போர்ட் பண்றான். அதுக்கு உனக்கு கோவம் வருமோ? கேட்டுக்கோ, நான் அம்மா பிள்ளை, அதான் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். ஜீலு, பள்ளிக்கூடத்துல அந்த கடுப்பு கவிதா என்னைய டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. எங்க வீட்ல நீ டார்ச்சர் பண்ணுவியால? எங்க அம்மா வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது தெரியுமா? இங்க பாரு, உன் மவன்ட்ட சொல்லி வை. என்னைய பார்த்து வலிச்சம் கட்டிட்டு இருக்கான். என்னாச்சு? என் செல்லுக்குட்டி அருண் கோவமா இருக்கா? நீ பேசாட்டி போயிட்ட. எல்லா வேலையும் எங்க அம்மாவே செய்து, அத சொன்னா இவருக்கு கோவம் வந்துருது. ஓ, நான் வேலை செய்யாதான் துறையோட கோவத்துக்கு காரணமா? அதுக்கு அண்ணங்கிட்ட சண்டை போட்டியா? நான் எங்க சண்டை போட்டேன்? அவன் தான் கோச்சுக்கிறான். இல்லம்மா, அவன் என்னை பார்த்து வலிச்சம் காட்டுறான். உன்னைய யாசிக்கிட்டே இருந்தான் தருமா. இப்ப நான் வேலை செய்யணும், அதுக்கு தானே துறைக்கு இம்பட்டு கோவம். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, செஞ்சு எடுத்துட்டு வரேன். அந்த பையன் இருந்தா சரிதான். நான் குளிக்க போறேன், எங்க அம்மாவை கூட்டிட்டு போக போறேன். நீ என்ன பண்ற? இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும், சோறு பொங்கணும், எல்லா வேலையும் செய்யற. சரியா? உத்தரவு மகாராஜா.
நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செஞ்சிருவோம். உங்க போடல ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இன்னொரு தடவை அம்மாவை ஏதாவது வேலை செய்யும் அப்படி இப்படின்னு சொன்ன அப்புறம் அடிச்சிருவோம் பாத்துக்கோ. ரெண்டு பேரும் சண்டை படாம இருக்கணும். எதுக்கு இப்படி சண்டை? 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. சரி செல்லம், வாங்க போவோம். டேய், இன்னுமா கோவம் தீரல? தம்பி கூட சண்டையா? இவங்கிட்ட பேசாதம்மா. எப்போ பார்த்தாலும் உன்கிட்டே மல்லுக்கு நிற்கிறான். நீ வேலை செய்யணுங்கிறான், அம்மாவும் வேலை செய்யக்கூடாதுங்கிறான். அதான் எனக்கு பிடிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. தம்பி சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே அம்மா சமைச்சு வச்சுட்டு போயிட்டா, அதான் சத்தம் காட்டாம போறா. என்னம்மா சொல்ற? அம்மா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாளா? ஆமாடா செல்லக்குட்டி, சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாராவது கோவப்படுவாங்களா? என் செல்ல குட்டில எதுக்கு இந்த கோவம்? சரியான ஏமாளி. உன்னை சோறு பொங்க சொன்னு பேருக்கா. அம்மா சூப்பர்மா. அந்த சூப்பரை அனிதா அம்மாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாம் அனிதா அம்மா தானே செஞ்சுட்டு போயிருக்கா. அப்படம்மா நான் சொல்றேன், சரியா? சரிங்க செல்லம். என்ன இன்னைக்கு அம்மை மகனும் ஒரே கொஞ்சல்சா இருக்கு? ஏங்க நீங்க வேற. இம்புட்டு நேரம் அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் சமாதானம் ஆகியிருக்காங்க. என்னத்துக்கு? என்னாச்சு? போப்பா, நான் ஒண்ணுமே பண்ணல. அவன் எப்ப பார்த்தாலும் அம்மா எங்க போச்சு, சோறு பொங்கல, அம்மா தான் சோறு பொங்கணும், அம்மா வேலை கிடையா, எங்க அம்மா வேலை செய்ய சொல்லுது அப்படிங்கிறான். அடேங்கப்பா, அனிதாக்கு வர வர சப்போர்ட் கூடிட்டே தான் போகுது. இனிமே நாமெல்லாம் வெளியே போக வேண்டியதுதான் போல. பாத்தியா, உனக்கு கோவம் வருதுல, அதான் சொன்னேன். அத சொன்னா யோகிட்ட சண்டைக்கு வரான் தெரியுமா? அண்ணனும் தம்பியோ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது. அது அனிதா அம்மாவும் ஐஸ்வர்யா அம்மாவும் பாத்துக்குவாங்க, சரியா? சரிப்பா. ஐசு, எனக்கு ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா. என்னப்பா நீயும் வந்த உடனே அம்மாவை காபி போட சொல்ற? இல்ல, வர வர ரெண்டு பேரும் அம்மாமார வேலை செய்ய விட மாட்டிய போல. இனிமே நானே தான் எனக்கு காஃபி போட்டுக்கணும் போல. அப்படிலாம் இல்ல, உனக்கு வேணா நான் காபி போட்டு தரட்டா? ஓ, அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டீரா? எனக்கு போட தெரியும்பா. சீனியை போட்டு பாலை ஊற்றி காபி தூளை போட்டு அப்படியே கலக்கணும், காபி ரெடி. பரவாயில்லையே, என்னை விட அருமையா காஃபி போடுவ போல இருக்க. சூப்பரா போடுவோம்பா. சரி சரி போடலாம். உன் டீச்சர் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா? வா, என்ன ஏதுன்னு எடுத்து பார்ப்போம். இல்ல என்னாச்சு? மண்டையை கீழே மக்க குனிஞ்சுக்கிட்ட. ஹோம்ஒர்க்னு தான் ஐயாக்கு கோவம் வந்துட்டு. பின்ன என்னப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போய் 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொன்னா பின்ன கோவம் வராம என்ன செய்யும்? அவன் கேக்குறதும் நியாயமான கேள்வி தானே. அது சரி, உன்னை ஒண்ணுமே கேட்கல. போதுமா? இந்த வாரம் போகட்டும், அடுத்த வாரத்துல இருந்து எழுத ஆரம்பிப்போம், சரியா? இப்போ சொன்னீங்க, அந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு, சரியா? சரி சரி, வா, அம்மா காஃபி போட்டுட்டு வருவா, நம்ம போவோம். சரிப்பா. அம்மா நீ சீக்கிரமாவே காபி போட்டு வா, சரியா? சரிங்க செல்லம், நீங்க போய் இருங்க, அம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நாங்க அப்பா கூட ஷாப்பிங் வந்திருக்கோம். என்னடா நேற்று வீடியோ போடலையேன்னு பார்த்தீங்களா? சாரி, நான் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணேன். என்ன செய்யறது, இந்த அப்பப்பா ப்ராப்ளம் பண்ணிடுது. அதனால உங்க எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கு என்ன கிழமை? ஃப்ரைடேல, ஃப்ரைடே சாட்டர்டே வீடியோ போட முடியுமான்னு தெரியல. அப்பா கூட நாங்கள் எல்லாரும் வெளியே போகிறோம். அதனால எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, அவங்க 2 பேரும் சண்டை போட்ட பழைய வீடியோலாம் போட்டு விடுவாங்க. சில சமயம் நாளைக்கு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. சாட்டர்டே போட முடியாது,
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ போடாததுக்காக சாரி. ஹாய், எம்ஆர்எம் தமிழ் ஜிகே சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரேவதி சகோதரி, எப்படி இருக்கீங்க? சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன ரேவதி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கணபதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா எப்பவும் ஒற்றுமையாக இருக்கணும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கணபதி, எப்படி இருக்கீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லக்ஷ்மி தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன லக்ஷ்மி தேவிக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதானி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, ஐஸ்வர்யா, தம்பி, குழந்தைகள் எல்லாரும் நலமா இருக்கிறார்களா? வாவ், சூப்பர் சூப்பர். அப்படி எனக்கு 2 கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்ப அதிர்ச்சி. தம்பி நிறைய கார்ட்டூன் எபிசோடு பார்ப்போம். கொஞ்சம் குழப்பமாகிவிட்டது. கல்யாண நாள் ரொம்பவும் அருமையாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணி. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். 2 கார்ட்டூனும் பாப்பீங்களா? ரொம்ப பிடிக்குமா? நிறைய கார்ட்டூன் பாப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லதாக்கா தான் உங்களை ரொம்ப தேடிட்டு இருக்காங்க. என்ன அபிதானி எப்படி இருக்கீங்க? ஒரே பிஸி தான் போல. சாரி, நேற்று வீடியோ போட முடியல. என்ன செய்யறது, இந்த ஆப் அப்பப்போ ப்ராப்ளம் பண்ணிடுது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்க எப்படி இருக்காங்க? அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல, நாளைக்கு நாளான்னைக்கு வீடியோ போட முடியுமான்னு தெரியல. பழைய வீடியோ தான் போடுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கோம். நானும் தம்பியும் இன்னைக்கு செல்ல சண்டை போட்டோமா, அதனால தான் 2 பேரும் இப்போ சேர்ந்து நிற்கிறோம். நீங்கள் திட்டுவீங்கன்னு தெரியும், அதான் சேர்ந்து ஒத்துமையாக நிற்கிறோம். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணெல்லாம் எப்படி இருக்கா? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம் சூப்பர் சூப்பர். அனந்த் செல்லம் சூப்பர் கியூட். ஆனால் ஸ்கூலில் ரொம்ப பேசுகிறீங்க. டுடே வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர். அனிதா, நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க, ஹாப்பியாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன காயத்ரி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப மாறிட்டேனா? எல்லாம் உங்கள் ஆசை தான். என்ன உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அருண் ஸ்கூலில் ரொம்ப பேசுகிறானா? அவன் அப்படித்தான். இங்கே தான் நம்மக்கிட்ட ஒன்றுமே பேசாமல் நடிப்பான். அங்கே என்ன வாழ்த்தனம் பண்ணுறான். ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஸ்கூலில் ரொம்ப பேசுகிறேனா? அப்போதான் ஜாலியாக இருக்கும், அதான் பேசினேன். சாரிம்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா நாளைக்கு நானும் அண்ணனும் அப்பாவோட வெளியே போயிடுவோம். நீங்கள் என்ன தேடுவீங்களா? தேடணும். நான் இன்னைக்கு போட்ட வீடியோவில் வந்து என்னை பாடுங்க, சரியா? அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஸ்வரி துரைராஜ் சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, இதே மாதிரி ஐஸ்வர்யா கூட என்றைக்குமே ஒத்துமையாக இரு. 2 குட்டீஸும் ரொம்ப அழகாக இருக்காங்க, க்யூட்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என்ன மகேஸ்வரியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸ்வர்யா கூட ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சரிக்கா, என்னோட வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் சண்டை போடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்ல? தேங்க்யூக்கா. ஹாய் மகேஸ்வரி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 குட்டீஸும் ரொம்ப அழகாக இருக்காங்க, க்யூட்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி. ஹாய் ஆண்டி, நான் க்யூட்டாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி. ஹாய் சித்திரகலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி நைஸ். அனிதா, ஐசு, மாமா எல்லாரும் குட்டீஸ். உம்மா, ஏன் என் நேம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் சொல்லி தான் நான் சொல்கிறேன். மாமா சொல்லணுமா? இப்போ சொல்லுவார். ஹாய் சித்திரகலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ சோ மச். நேம் சொல்லலன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மாமா சித்திரகலா சித்திரகலா சித்திரகலான்னு சொல்லிட்டேன், போதுமா? ஹாய் சித்திரகலா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா சித்திரகலா சித்திரகலான்னு மூச்சுக்கு 3 தடவை சொல்லிட்டாரு. ஹாய் சித்திரகலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் உங்களை ஆன்ட்டின்னு சொல்கிறதா, அம்மான்னு சொல்கிறதா, சிஸ்டர்னு சொல்கிறதா, எப்படி நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை
வயசு இருக்கும்னு எனக்கு தெரியாதுல, அதான் சிஸ்டர்னு சொல்லிட்டேன். ஹாய் சித்ரகலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அனிதா மகன் ஐஸ்வர்யா அக்கா மாமா வேற லெவல். அனிதா அக்கா ஐஸ்வர்யா மகன் ஐஸ்வர்யா அக்கா அனிதா மகன் மாமா வேற லெவல் வேற லெவல். காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். என்ன ராதிகா அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா மகன் ஐஸ்வர்யா மகன் வேற லெவல்னு போட்டிருக்கீங்க. இப்போ 2 பேரும் உங்ககிட்ட பேசுவாங்க சரியா? மாமா சூப்பரா இருக்காரு. ஹாய் ராதிகா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லல்லி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா அக்கா ஐஸ்வர்யா அக்கா சாரி சூப்பர். மாமா அருண் அஸ்வின் ஷர்ட் சூப்பர். அருண் கவிதாக்கு வைத்த பெயர் சூப்பர். அஸ்வின் தம்பி அருண் தம்பி உங்களுக்கு நான் நல்ல அக்காவாகவும் நல்ல ஃப்ரெண்டாகவும் இருப்பேன். கவிதா என்னோட தம்பிக்கிட்ட சண்டை போடாதே ஓகேவான்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ லல்லி. என்ன லல்லி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அம்மாலாம் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டுதான் சொல்லு. ஹாய் லல்லி, மாமா நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் லல்லி அக்கா, நீங்க தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் நீங்க தான் எனக்கு பெஸ்ட் அக்கா. நான் நல்லா இருக்கேன். அந்த கவிதா என்கிட்ட சண்டை போடுறாளோ, அவளையும் ஸ்டீல் ராணியையும் கடுப்பு கவிதாவையும் நான் பார்த்துக்கிறேன்க்கா. நீங்க கவலைப்படாதீங்க. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? அண்ணன் கடுப்பு கவிதாவை சண்டை போட்டே வரட்டிடுவான். அப்புறம் ஸ்டீல் ராணியை நான் போய் பார்த்துக்கிறேன்க்கா. நீ கவலைப்படாதக்கா. எப்படிக்கா இருக்க? அப்படி லல்லி அக்கா சாரி, நாளைக்கு நாங்கள் எல்லாரும் வெளியே போயிடுவோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோ வருமா தெரியாது, அப்புறம் சாட்டர்டே வீடியோ வருமா தெரியாது. சண்டே தான் நான் உங்களை பார்ப்பேன். ஆனால் நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா என்னோட பழைய வீடியோஸை பாருங்க சரியா? ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் அனிதா, சூப்பர் சூப்பர். இப்படி ஐஸ் கூட ஒற்றுமையாக இரு. இன்னைக்கு தான் எனக்கு அனிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் அத்தான், எப்படி இருக்கீங்க? அருண் அந்த பொண்ணுக்கு நீ சரியான பெயர் தான் வச்சிருக்க. சூப்பர். ஹாய் ஐஸு. உம்மா உம்மா அத்தான், இந்த உம்மா உங்களுக்கு. இது அருண் செல்லத்துக்கும் அஸ்வின் செல்லத்துக்கும் அனிதாக்கும் உம்மா உம்மா. இந்த ஹார்ட் எல்லாருக்கும். இந்த ஹார்ட் என்னோட செல்ல அத்தானுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன சாந்தியக்கா எப்படி இருக்கியே? சைக்கிள் கேப்ல அத்தானுக்கும் உம்மா அத்தானுக்கும் ஹார்ட்டு. பரவாயில்ல பரவாயில்ல, வச்சுட்டு போட்டோம். அத்தானை பார்த்தா உங்களுக்கு அப்படியே இளமையா தெரியுறாரா? அத்தா மண்டையில 2 வெள்ளை முடி. நான் தான் டை அடிச்சு விட்டுருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சாந்தி நல்லாவே போய் சொல்றா, நம்பிராத. வெல்ல முடியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆமா சாந்தி ஆண்டி, எங்க அப்பாக்கு இன்னும் முடி நரைக்கவே இல்லை. எங்க அம்மா நல்லா போய் சொல்லுது. அப்பதான் நீங்க அத்தானுக்கு உம்மான்னு சொல்ல மாட்டீங்கன்னு எங்க அம்மா பொய் சொல்லுது. இந்த அனிதா பொய்யா சொல்லிட்டு திரிறா. யாரும் நம்பிடாதீங்க. எங்க அப்பாவை பார்த்தா டை அடிச்ச மாதிரியா தெரியுது உங்களுக்கு. ஹாய் சங்கீதா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம் சூப்பரா பேசுறாங்க. அனிதா அக்கா மாமா சூப்பர். அருண் செல்லம் ஸ்கூல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா பேசுறாங்க. மாமா அனிதா அக்கா ஐஸ்வர்யா அக்கா எல்லாரும் சூப்பரா பேசுறாங்க. மாமா யுவர் ஸ்மைல் சோ கியூட். அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் ஐ லவ் யூ ஸோ மச். மும்மா மாமா ஐ லவ் யூ ஸோ மச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் ட்ரெஸ் சூப்பர் வேற லெவல் மாஸ். அனிதா அக்காவோட தங்கச்சி தங்கச்சி கொன்னுருவேன் பார்க்கங்க பிடிக்கல. மாமா அவ எப்படி பேசுறா, கொண்டுருன்னு சொல்றாங்க. மாமா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ் மாமா, எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. ஐ லவ் யூ ஸோ மச் சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா. சங்கீதா அவ அப்படித்தான். நீ எப்படிமா இருக்க? நீயே எனக்கு கொழுந்தியாலா வந்திருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பத்தி கவலைப்படுற ஒரே ஜீவன் நீனாத்தான் இருக்க. கவலைப்படாத, மாமா நல்லா இருக்கேன். என்ன சங்கீதாக்கா எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? மாமாவை என் தங்கச்சி ஏசின உடனே கோவம் வந்துட்டாக்கும். அப்போ ஓடியாங்க. மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கிறது நினச்சா சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்.
ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அவனுக்கு வச்ச பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கடுப்பு கவிதான்னு வச்சுட்டேன்ல, நல்லா இருந்துச்சா? தேங்க்யூக்கா, ஐ லவ் யூ so மச். உங்களுக்கும் உம்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச்க்கா. தேங்க்யூ so மச். உம்மா. ஹாய் பிரபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதாக்கா, லவ் யூ ஸோ மச் அனிதாக்கா. ஐஸ் அக்கா, சூப்பர் சாரி சூப்பர். மாமா ட்ரெஸ் சூப்பர். ஐ லவ் யூ ஸோ மச் குட்டீஸ், ட்ரெஸ் சூப்பர். அருண் செல்லம் அண்ட் அஸ்வின் செல்லம் உம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் பிரபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். எல்லாரும் ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சா? அஸ்வின் டீ அருண் டீயும் பேசுங்க. ஹாய் பிரபாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் பிரபாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் அண்ணே அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ so மச்மா. ஹாய் சுகாசினி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ so மச். ஹாய் சுகாசினிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சுகாசினி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூடா செல்லம். நாளைக்கு வீடியோ பார்க்க முடியாது, பக்கத்தில் விசேஷம் ரேடியோ சவுண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்லக்கா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கமெண்ட் பண்ணதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கியே? நல்ல டொம்மு டொம்முன்னு போட்டு ரேடியோவை சத்தமாக வச்சு காதில் நல்லா இடிக்க போகிறானுங்க. என்னால தான் முடியல. அவனுங்களாவது சத்தமாக வச்சு உங்களுக்கு தள்ள கொடுக்கட்டும். எப்போ பார்த்தாலும் அடித்தாவே லூசு லூசும்பியல்ல, அதான். ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாத்தீங்களா எங்க அம்மாக்கு எம்புட்டு வயிற்றுச்சல்னு. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க அம்மா பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? நல்லா திட்டி விடுங்க சரியா? ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் அண்ட் கவிதா கியூட் ஃபைட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் கவிதா கூட சண்டை போட்டானா ஸ்கூல்ல, பாத்தீங்களா? ஹாய் கிறிஸ்டினாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அருண் கவிதா கூட சண்டை போட்டேன், நீங்க பார்த்து ரசிச்சீங்களா? தேங்க்யூம்மா. ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் அனிதா, சூப்பர் அனிதா, வீடியோ சூப்பர், மாமா சூப்பர், ஐ லவ் யூ ஸோ மச், சூப்பர் குட்டீஸ். ஐஸ்வர்யாக்கா சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு வாங்க, ரவா லட்டு தரேன்னு சொன்னேன், வரவே இல்லை. எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படி இருக்கீங்க? மாமா நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் நேசமணிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா, நீங்க உங்க தங்கச்சிக்காக பரிந்து பேசாதீங்க. உங்க தங்கச்சி குணமும் உங்க அம்மா குணமும் ஒன்று போல் இருக்கிறது. நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படியே இருக்க சொல்றேன்க்கா. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நேசமணிக்கா, எப்படி இருக்கீங்க? நீங்க சொல்றது உண்மைதான். எங்க அம்மா அப்படித்தான், என் தங்கச்சியும் அப்படித்தான். சரிக்கா, நீங்க சொன்னபடியே இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் வெனிஸ் ஃபேக்டம்மா, எப்படி இருக்கீங்க? கிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிட்ஸ், அம்மாவிடம் பாசம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மைதாம்மா. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வெனிஸ் ஃபேக்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்க எப்போவுமே அம்மாடதாம்மா பாசமாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, அனிதா ஈஸியா குட் ஹார்ட்டட் உமன் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னைய சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனிதா சிஸ்டர்ஸ் வெரி பேட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது என்னமோ உண்மைதான். அவள் எங்கள் அம்மா மாதிரி இருக்கா, என்ன செய்கிறது? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, ஹாய் ஐசக்கா அண்ணா, ஹாய் குட்டீஸ். அனிதா, உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. ட்ரெஸ்ஸு சூப்பர். அருண் அஸ்வின் ஸ்டோரி நல்லா கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது அப்படித்தான், எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் திருந்தாது. நான் பார்த்துக்கிறேன். எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிக்கா. ஹாய் லட்சுமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so மச்மா. தேங்க் யூ so மச். ஐ லவ் யூ மா. ஹாய் லட்சுமி அம்மா,
வருண் ஆனந்த். ஹாய் அக்கான்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் வருண் ஆனந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வருண் ஆனந்த் அங்குள், உங்கள் கையில் ஒரு குட்டி பாப்பா இருக்கு. அந்த பாப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அங்குள். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஹாய் மசுலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, ஹாய் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அருண் கடுப்பு கவிதாவோட நீ பண்ணுற அட்ராசிட்டி வேற லெவல். குறும்பு பண்ணினாலும் அருண்குட்டி நல்லா படிக்கணும், சரியா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். அப்போ தான் அனிதா அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. அஸ்வின் அனிதா அம்மாவுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னதும் உடனே தலைவலி தைலம் கொண்டு வந்து கொடுத்து தேய்க்க சொன்னீங்க. ரொம்ப அன்பாக இருக்கீங்க, பாசமாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க அருண். அஸ்வின் இப்படியே இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருக்குது, அருமையாக பேசுனீங்க. அருண் இனிமேல் என்னை நீங்கள் அம்மானு கூப்பிடுங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆன்ட்டி என்று கூப்பிட வேண்டாம். ஐஸ்வர்யா அக்கா, உங்களோட ஹேர் ஸ்டைல் தலை நிறைய பூ வச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனிதாவோட saree ரொம்ப அழகாக இருக்குது. ஆக மொத்தம் எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் வேற லெவல். வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்லாக்கா. சாரி மாஸ்லாம்மா, ஏதோ குழப்பத்தில் வாய் தவறி ஆன்ட்டின்னு சொல்லியிருப்பேன். இனி ஆன்ட்டின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்பவுமே எனக்கு அம்மா தான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச். நான் நல்லா படிப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் உங்கள் பேரை காப்பாற்றுவேன். ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ உம்மாம்மா. ஹாய் மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. கண்டிப்பாக அண்ணனும் நானும் உங்களை அம்மானு தான் கூப்பிடுவோம், சரியா? ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சின்ன பிள்ளை எனக்கு தலைவலின்னதும் தைலத்தை கொண்டாந்து எப்படி தேய்ச்சி விட்டான் பார்த்தீங்களா? அவனுக்கு இருக்கிற பாசம் வேறு யாருக்கும் கிடையாது. அவன் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அவன் எப்பவுமே பாசமாக இருப்பான். ஹாய் தமிழ் வர்சஸ் சூப்பர் கார்ட்டூன் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கலை மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அருண், நீங்கள் இனிமேல் ஐஸ்வர்யாவை அம்மா என்று சொல்ல வேண்டும். அனிதா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்கள் கோபம் தான் பிடிக்கவில்லை. அஸ்வின் மட்டும் அனிதாவை அம்மா என்று கூப்பிடுகிறார், நீ மட்டும் ஐஸ்வர்யாவை பெரியம்மா என்று கூப்பிடுகிறார்கள். அதுதான் எனக்கு பிடிக்காது. உங்கள் அனைவரின் ட்ரெஸ்ஸும் செம மாஸ். மாமா ஐ லவ் யூ. மாமா அனிதா ஐஸ்வர்யா ஐ லவ் யூ. மாமாவுக்கு மட்டும் நிறைய ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டு ரோஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் கலை. கலை, நீ மாமாக்காக ஸ்பெஷலா ஐ லவ் யூன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்ததுக்காக மாமாவே உன் கமெண்டை வாசிச்சேன் பாத்தியா? நீ எதிர்பார்க்கல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் கலை. யோ மாமாய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, பார்த்துக்கோங்க. என்ன அம்மானு கூப்பிடலையா? ஓ, யாரு? அருணா? அருண் ஐஸ்வர்யாவை இன்னைக்கு அம்மானு தான் கூப்பிட்டுருக்கான். உங்க ஆசையை நிறைவேற்றிருப்பான்னு நினைக்கிறேன். இனிமே ஐஸ்வர்யாவை அவன் எப்பவுமே பெரியம்மான்னு கூப்பிட மாட்டான், அம்மானு தான் கூப்பிடுவான், சரியா? ஹாய் கலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். அவன் என்னை இன்னைக்கு அம்மானு தான் கூப்பிட்டுருக்கான், நீங்க பார்த்து ரசிங்க. ஹாய் கலை சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கலை ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சத்யா லைஃப் ஸ்டைல் சேனல், நைஸ் ஸ்டோரின்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் சங்கீதாக்கா, யாரை பிடிக்கும்னு கேட்டதுக்கு அருண் செல்லம் அஸ்வின் செல்லம்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஹாய் லக்ஷ்மி அக்கா, அனிதா அக்காவை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் சங்கீதா மாமா, ஐஸ்வர்யாக்கா, பட் ஐ மிஸ் யூ so much மாமா. அருண் செல்லா, அஸ்வின் செல்லா, ஐ மிஸ் யூ so much both of you. உம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் மாமாவே உங்க கமெண்ட்டை படிக்கிறேன். இப்போ மாமாவே உங்க முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்குமே. ஹாய் சங்கீதா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லக்ஷ்மி அம்மா, அருண் அஸ்வின் செல்லத்தை பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் அபிதாக்கா, ஐஸ்வர்யா உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் தெய்வமக்கா, அட இந்த மெண்டல் எங்கே போச்சு? அப்போ இன்னும் அவர் ரூம் பக்கம் போகக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது பழைய கதைக்கா. தேங்க்யூக்கா.
ஹாய் தீபாக்கா, இது பழைய ஸ்டோரியான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம் சிஸ்டர், இது பழைய ஸ்டோரி தான். நேற்று பழைய ஸ்டோரி தான் போட்டோம். ஹாய் விஜய் ஐயனார், அருண் அண்ட் அஸ்வின் செல்லம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் விஜய் ஐயனார் அம்மா, அருணும் அஸ்வினும் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் விஜய் ஐயனார் அம்மா, அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ அம்மா. ஹாய் விஜய் ஐயனாரக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தென்பொதிகை லைஃப் ஸ்டைல், ரொம்ப ரொம்ப அருமையான பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா உங்கள் அத்தனை பேருக்கும் ஜிஎன்ஜி ஸ்டோரிஸ் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வீடியோஸை பார்க்குறவங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.